இன்றைக்கு கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளே, அவைத்தலைவர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், பொருளாளர், அதே போல தலைமை கழக செயலாளர், எங்களுடைய துணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், இந்த மாநாட்டை சிறப்பிக்க தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், என் அன்பு மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த மாநாட்டிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறையினருக்கும், அதே போல நமது கலை இலக்கிய அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், இங்கு இந்த மாநாடை நடத்த நமக்கு அனுமதி கொடுத்த நமது நண்பர் அவர்களுக்கும் இந்த மாநாட்டு திடலிலே இங்க மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இந்த மாநாடு சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக நிதி வழங்கிய அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்க நன்றியை சொல்றோம். இங்க இந்த மாநாடு ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் என்றாலே இது கேப்டன் கோட்டை என்று நீங்கள் நிரூபித்தது. கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், விருதாச்சலம். எத்தனையோ மாவட்டங்கள்ல நம்ம மாநாடு நடத்தி இருக்கிறோம். ஆனால் கடலூர்ல தலைவர் இருந்த போது மாநாடு நடத்தல. அதனாலதான் தலைவர் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த விருதாச்சலம் தொகுதியும் கேப்டன் கோட்டையுமான கடலூர் மாவட்டத்திலே இந்த முறை நாம் மாநாடு நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த முறை கடலூருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்களுக்காக மக்கள் பணி செய்த போது மகத்தான ஒரு வெற்றியை தந்தவர்கள் நீங்கள். அதே போல இப்பொழுது உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற திட்டங்கள் மூலம் தமிழகம் முழுவதும் வந்து உங்கள் அனைவரையும் நாம் சந்திச்சிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு கேப்டன் கடலூர் பிச்சாவரத்திற்கு வந்து ஷூட்டிங் வந்திருக்கார். இங்க மேடையிலே வீற்றிருக்கும் என் அன்பு சகோதரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரி ராதா ராமச்சந்திரன் அவர்களை இந்த கடலூர் மாவட்டத்தில் திருமணம் செய்து கொடுத்த பொழுதுதான் முதலில் நான் கடலூர் வந்தேன். அந்த தீர்மானங்கள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்கான அந்த தீர்மானங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னப்பா சத்தம்? என்ன அங்க பிரச்சனைப்பா? தள்ளுங்கப்பா, மறைக்கிறாங்கன்னு தான் கத்துறாங்க. மறைக்காதீங்க தயவு செய்து. எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களை பார்க்கறதுல இருந்து நீங்க யாரும் தயவு செஞ்சு மறைக்காதீங்க.